அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரை சாம்பார், நெத்திலி கருவாடு வறுத்து இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு ஆல்ரெடி வேக வச்சிட்டேன். பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சள்தூள், ஜீரகம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் நம்ம இப்போ கீரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற வச்சா போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. நல்லா கொதி வந்திருக்கு. கீரை வந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்க்கலாம். கீரை வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். நீங்கள் புளி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கீரை நிறம் மாறிடும். அதை மெயினாக பார்த்துக்குங்க. நம்ம தாளிக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ அந்த பருப்பு கொண்ட குழம்ப இப்போ இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்தது கருவாடு வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் நெத்திலி கருவாடை நல்லா அலசி எடுத்துட்டு அதில் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ நல்லா பெரட்டி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எப்போ கருவாடை நீங்கள் வறுத்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அந்த நம்ம பெரட்டி வச்சதை நம்ம போட்டு சிம்லேயே போட்டுருவோம். அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு சிம்லேயே போட்டுடலாம். நீங்கள் சிம்மில் போட்டிங்கன்னா தான் நல்லா சூப்பராக வெந்து வரும். நல்லா ரோஸ்ட்டாகவும் ஆகும். இந்த சாம்பாரும் இந்த கருவாடும் உங்களுக்கு பிடிச்சா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.